ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இந்த பூஜா கூடைக்கு ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறது, இந்த ஃப்ரேம்க்கு சுற்றி இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பூஜா கூடை தான். 12 குமிழ் வச்சு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 6, அதுக்கு அடுத்து 6, 12 குமிழ் வச்சு போட்டிருக்கேன். இந்த குமிழ்லேருந்து கிராஸில் 4 நாட் வர மாதிரி போட்டு, அதுக்கு மேலே 2 லைன் போட்டு, அதுக்கு மேலே ஆம்லா பார்டர் கொடுத்து பீட்ஸ் கொடுத்து சென்டரில் 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். மேலேயும் ஆம்லாவும் பீட்ஸும் பார்டருக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேலே 2 லைன் கொடுத்துருக்கேன். இந்த கூடை கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது உயரத்தில். உங்களுக்கு உயரம் கம்மி வேணும்னா சென்டரில் 7 லைன் கொடுத்துருக்கிறது 5 லைனாகவும் போடலாம், 6 லைனாகவும் போட்டுக்கலாம். இந்த கூடை எப்படி போடுறதுன்னு நான் ஃப்ரீ டைமில் வீடியோ அப்லோடு பண்ணுறேன். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி கூடைகள் நல்லா பின்ன தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த கூடைக்கு ஒரு ரோல் முழுசாக ஒயர் தேவைப்பட்டது. நான் கிளாஸ் ஒயரில் தான் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி இதே போல் சேம் கூடை ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அதே போல் இந்த கூடை வேணும், அதே கலர்லேயே வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இதை போட்டேன். பாருங்கள், இந்த கூடை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து உள்ளே விட்டுக்கணும். இது வந்து 7 இன்ச்சு ஃப்ரேம். இது பாருங்கள், இந்த ஃப்ரேம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரேம் உள்ளே வச்சுட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எடுத்து இந்த சென்டரில் கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பிக்கு அடியில் இருந்து கொண்டு வரணும் கிராஸாக. அப்போ தான் வந்து இது ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த கம்பிக்கு அடியிலேருந்து கொண்டு வந்து இந்த நாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் லைன் நாட்டு, அந்த நாட்டோட ஹோல்ஸ்லேருந்து விட்டு உள்ள செகண்ட் நாட்லேருந்து சொருகணும். இப்போ நம்ம வழக்கமாக கூடைங்களுக்கு 2வது நாட்டு விட்டு 3வது நாட்டில் உள்ளே சொருகுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் 2வது நாட்லேயே சொருகிக்கலாம். இந்த கம்பியிலேருந்து அடியில் கொடுத்து இந்த சென்டரில் இருக்கிற கம்பிக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்லேருந்து விட்டு அந்த ஒயர் எந்த நாட்டில் இருக்கோ அதே பூலையே உள்ளே சொருகணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த ஒயர்ஸ் உள்ளே சொருகும் போது ஒரு பக்கம் லூஸாகவும் ஒரு பக்கம் ரொம்ப டைட்டாகவும் இழுத்து சொருகிக்கூடாது. ஏன்னா அப்புறம் கூட மேலே பார்க்கும்போது ஃபினிஷிங்காக ரவுண்டாக இருக்காது, கிராஸாக தெரியும். இப்போ இதே போல் ஃபுல்லாக ஒயர்ஸ் உள்ளே சொருகிட்டு ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, ஃபுல்லாக உள்ளே சொருகியாச்சு. எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ உள்ளே சொருகியாச்சு. இப்போ அடுத்து 13 அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கணும். எடுத்து இந்த மாதிரி உள் பக்கம் இருந்து சொருகிட்டு இந்த ஒயர் வந்து ரைட் சைடில் விட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக எடுக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரு கம்பியோடு சேர்த்து டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ இந்த ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இந்த மேலே இருக்கிற ஒயரில் இருந்து அடியில் கம்பிக்கு அடியிலேருந்து கொண்டு வரணும். இந்த ஹேண்டில் போடுறது ரொம்பவே ஈஸி. இது உள்பக்கமாக விட்டுருந்தோம் இல்லையா, ஒரு சின்ன துண்டு ஒயரு, அது வந்து இந்த கம்பியோடு சுற்றி எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றும் தெரியாது. ஃப்ரேம் செட் பண்ணும்போது உள்ளே இன்சர்ட் பண்ண ஒயர்ஸ் எல்லாமே எவ்வளோ நீளமாக இருக்கோ அது கீழே வரைக்கும் உள்ளே சுருக்கிட்டு மீதி இருந்தால் அந்த பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டில் கொண்டு வந்து மேலே இருக்கிற ஒயருக்கு அடியில் இருந்து கொண்டு வரணும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் பக்கம் கொண்டு போய் அதே போல் முடிக்கணும். இப்போ லெஃப்டிலேருந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக கம்பிக்கு அடியில் விட்டு இந்த கீழே இருந்து ஒயருக்கு கீழே இருந்து இழுத்து டைட் பண்ணிக்கணும். இந்த ஒயர் சுற்றும் போது ஒரே மாதிரி சுற்றணும். ஒரு இடத்துல ரொம்ப டைட்டாக இழுத்துடக்கூடாது, ஒரு இடத்துல ரொம்ப லூஸாக விட்டுறக்கூடாது. அப்புறம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சுற்றிட்டு கீழே கொஞ்சம் தள்ளி நெருக்கமாக விடணும், கம்பி தெரியாத அளவுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
கூடைகள் ரீட்டைல் ப்ரைஸ்க்கும் கிடைக்கும், ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் பல்காகவும் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி பூஜை கூடைக்கு தேவையான ஃப்ரேம்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரேம் பெண்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக சேஃப்டியாக அட்டைப்பெட்டியில் போட்டு தான் பார்சல் அனுப்புகிறோம். என்கிட்ட நிறைய ஒயர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஒயர்ஸ் வாங்குகிறாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப நிறைய வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஒயர்ஸ் நல்லா இருக்குன்னு. ஆம்லா பீட்ஸு, ஸ்கொயர் பீட்ஸு, அப்புறம் இந்த மல்டி கலர்ஸ் பீட்ஸு நிறைய டிசைனில் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஒயர் இதே போல் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக சுற்றியாச்சு. ஃபுல்லாக இதே போல் சுற்றிட்டு கடைசியில் உள்ளே கொஞ்சம் ஒயர் மீதமாக இருக்கும். உள்ளே சொருகிற அளவுக்கு அது உள்ளே சொருகி விட்டுறணும். இந்த இடத்துல ஒரு ஃப்ளார் செஞ்சு வச்சிட்டோன்னா டெக்கரேட்டாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.